Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு 19th ஆகஸ்ட் 7.5 ரிசர்வேஷனுக்கு 4th phase கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா அதுக்கான மெயில் வந்து அனுப்பியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆர்டரும் போட்டாங்க, ஸ்லைடிங் ரிசல்ட்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 7.5% கோட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடின்னு கொடுத்துருப்பாங்க. உங்கள் கட் ஆஃப் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 4th phase உங்களுக்கு என்ன காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்லைடிங் போட்டவங்களுக்கு இது போல் பார்த்தீங்கன்னா சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 4th phase நியூ அலாட் ஆகுறவங்களுக்கு உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா 4th phase என்ன காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்கள் லாகின்ல வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் போட்டிருக்கீங்க அப்படின்னா இப்போ ஸ்லைடிங்க்கு நீங்கள் 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்று ஓகே பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறவங்க தேவையான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த சீட் அலாட்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. 10th 12th டிசி அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் ஆர்டர், இது 5மே பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் நாளைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணிட்டு வந்துடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அலோகேஷன் ஆகுறவங்க, ஸ்லைடிங் போட்டவங்க நீங்கள் உங்கள் 3 ஆப்ஷனை வந்து இப்போ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லாகின்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைடிங் ஆப்ஷன் எல்லாமே வந்து எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒன்றா கிளிக் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கும், நெக்ஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இருக்கும், டிக்ளேர் அண்ட் குவிட் இருக்கும். இது 3ல் ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அண்ட் கன்ஃபார்ம் ஸ்லைடிங்னு இருக்குது, அதை வந்து கொடுத்துருங்க. இதுக்கு மேலே ஸ்லைடிங் இருக்குமா இருக்காதாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா 4 ரவுண்ட் தான் வந்து கவுன்சிலிங் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஸ்லைட் ஆகி உங்களுக்கு காலேஜ் வந்து வேறு மாற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ இந்த அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அதில் வந்து 7.5 ரிசர்வேஷனில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த 3 ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகலன்னு தான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ எனேபிள் பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.